ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டுங்க நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கோங்க. இது வந்து நார்மலாக நம்ம லாரி லாக் கிடையாதுங்க. இது வந்துட்டு அப்பாவுக்கு 40 வருஷம் சர்வீஸுங்க லாரியில். அதோட அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் நான் வந்து எதனால இன்ஜினியரிங் படித்து லாரிக்கு வந்தேன் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸு தெரியுங்க உங்களுக்கு, ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நான் அப்பா வந்து டியூட்டி 12 வீலில் நார்த் இந்தியா போயிட்டுருக்கோங்க. எத்தனை வயசில் லாரிக்கு வந்தார், அப்புறம் என்னென்ன எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு லாரியில் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்ப்போங்க அதில். ஆப்பா சொல்கிறேன். எத்தனை வயசுல இப்போ லாரிக்கு வந்தீங்க? லாரிக்கு இப்போ முதலுக்கு வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு 7ஆவதுல வந்து பாதியிலே நின்றுக்கிட்டேன், போகணும்னு. சரிங்கப்பா. இப்போ ஆயா கூட படின்னு படித்து ஏதோ வேலைக்கு தான் போவேன். என்னடா பண்ணுறது படிக்காமது. ஒரு 40 போங்க, அப்போ சவுண்டு இன்ஜின் சவுண்டு கேட்காது என்ன. அப்புறம் மறுபடியும் இப்போ நான் தான் கேட்கலையே. அப்புறம் படிக்கல, போகல. அப்புறம் ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம் மட்டும் அப்புறம் அங்கே காட்டிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், விவசாயம். சரிங்கப்பா. ஏதோ சொல்கிற வேலைக்கு கேட்டுட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு, மாடு எறும்பிலாம். தாத்தால சொல்லியாங்கப்பா? தாத்தா தான் போன்னு சொல்லிச்சு, அடிச்சது. அடிச்சு என்ன பண்றது, நாம தான் போகிறதுக்கு இஷ்டமே இல்லையே. அப்புறம் அதனால அப்புறம் போகலின்ட்டு அப்புறம் மாடு எறும்பி பிடிச்சி காலம் மேய்ச்சிக்கிட்டு அப்புறம் இருந்தேன். அப்புறம் 15 வயசுல வந்து அப்புறம் வேனுக்காவது வந்து அப்படின்னாங்க, சொந்தக்காரப்படி வேன் வச்சிருந்தாங்க. சரிங்கப்பா. அப்புறம் வாங்க கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் ஆத்திர கூட்டிட்டு தான் போனேன். இப்போ வேனுக்கு போயிட்டு வேன்ல வந்து கில்லரா ஓடினேன். அப்போ வந்து டிக்கெட்டே ₹1 தான். திருச்செங்கோட்டிலேருந்து மாணிக்கம்பலத்து வரைக்கும் ₹1 தான். அங்கே ₹1 அப்போ எவ்வளோ? ₹10 மாதிரியாங்கப்பா? ஆமாம், ₹10 ₹5 மாதிரி. அப்புறம் மாணிக்கம்பாளையம் ரெகுலராக ஓடும், எலச்சிப்பாளையம் வரைக்கும் ஓடும். அப்புறம் இந்த பக்கம் கந்தம்பாளையம் வரைக்கும் ஓடும். சந்தை நாள்லாம் செவ்வாய்க்கிழமை தான் சந்தாங்க, அன்னைக்கு நல்லா ஓடும். அப்புறம் ஒரு நாளைக்கு 250 ரூபா 300 கலெக்ஷன் ஆகும். படி வந்து ஒரு 100க்கு ₹4 படி காசு. சரிங்க. கிளீனருக்கா? ஆமாம். டிரைவருக்கு வந்து 8 பைசா. அப்புறம் சந்தைக்கு எல்லாம் கூடையும் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. அப்புறம் அதெல்லாம் வாங்கி வேன்ல மேலே ஏறி வச்சுட்டு அப்புறம் டிக்கெட் எல்லாம் ஒரு 50 டிக்கெட் 60 டிக்கெட் எல்லாம் ஏறி ஃபுல்லாக ஏறிக்கலாம். எல்லாம் ஒவ்வொரு ரூபா எல்லாத்தையும் காசு வாங்கி எல்லாம் சில்லறை எல்லாம் வாங்கி சேர்த்துலாம். அதான் அவன் டிக்கெட் எண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாப்ல. டிரைவரு ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் அவன் டிரைவர் சொல்லாப்ல, 54 டிக்கெட் தான் அப்படின்பாப்ல கிட்ட. நானும் எண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ₹1 குறைஞ்சு சின்ன வச்சுக்க போய் டப்பு 2 அடி அடிச்சுட்டு போவான் டிரைவர் தான். அப்புறம் அடிச்சு விடுவோம் அப்படியே. அப்புறம் மறுபடியும் அந்த ₹1 மறுபடியும் படிக்க சொல்லிச்சுப்பாங்க. வரது ₹300 ஓடும். முன்னாங்க 12 ரூபா தான் தருவாங்க. 12 ரூபாய்னா அந்த 12 ரூபாய் அதுல மீதி ஆகும். அவன் மத்தியானம் சாப்பாடே வந்து தயிரோடவே ₹1.5 தான். தயிரோடவே ₹1.5. திருச்செங்கோட்லயே தயிரோட ₹1.5 தான் சாப்பாடு. இப்போ 5 வயசுல வந்தீங்கன்னா இப்போ 1980 வந்திருப்பீங்க பாப்பா? ஆமாம்மா. அப்புறம் மீதி சாயந்தரமும் சாப்பிட்டா ஒரு ₹1.5 இருந்தால் போதும். ₹1 ₹1.7 இருந்தால் போதும். அதுலேயே ₹5 ₹6 மீதி ஆகும். கொண்டு போய் ஆயிரம் கொடுத்துருவீங்களாங்க? அது படுத்து தூங்கிட்டு ஒரு நாளைக்கு தூங்கிட்டு இருப்போம். சோப்பு இருந்தாலும் காசு எடுத்துட்டு போயிடுவாங்க. காலையில் பார்த்தா ₹1 கொடுங்க. ஐயோ. அப்புறம் மறுபடியும் அதை வேனை ஓட்டிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 5-6 வருஷம் கில்லராக ஓட்டிட்டு இருந்தேன். சரிங்கப்பா. அப்புறம் வண்டி கொடுப்பாங்க, ஓட்டி பழகி. அப்பதான் நல்லா ட்ரைனிங் ஆனால் வண்டி கொடுப்பாங்க. வண்டி ஓட்டி பழகி கொடுவாங்க. கிளச்சி ராடும் பிரேக் ராடும் ஒரே மாதிரி இருக்குதுல்ல. ஆமாம். அப்புறம் ஓட்டி பழகி கொடுவாங்க. கிளச்சி எடுத்து கீரை போட சொல்லுவாங்க. ரன்னிட்டு போகும்போது லவுன்னு பிரேக் அடிச்சிடுவோம். மெதுவாக போகும்போது பிரேக் அடிச்சு தம்முன்னு கீழே தலையாக வந்து சாத்துவாங்க. என்ன ஓட்டி பழம் ஓட்டி அப்படி ஆகி போச்சு. அடி கொஞ்சம் அடியா தின்றப்ப வேன்ல அடி தின்று தான் ஓட்டிய பழவனேன். இன்னைக்கு யாரு அப்படி வந்து அடிதிங்க டிரைவ் ஸ்கூல்ல போய் பழகிக்கிறாங்க. நானும் ஒரு அடி கூட பழகிட்டாங்க. இல்ல டிரைவ் ஸ்கூல்ல போய் பழகிக்கிறாங்க. பழகிட்டு வந்து இப்படி ஓட்டி பழகிக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து ஸ்டேரிங்ல போறதுக்கு வருஷக்கணக்கு 2 வருஷம் ஆச்சு. ஸ்டேரிங்லேயே போற விட மாட்டாங்க. ஸ்டேரிங்லேயே போற விட மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் நல்லா ட்ரைனிங், கில்லர் நல்லா ட்ரைனிங். எல்லா வீல் கட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் தெரியணும். டெய்லி வேனை வந்து டெய்லியும் கழுவணும். செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்துட்டா புதன்கிழமை காலையில் பக்கெட் 10 பக்கெட்டாக தண்ணி கொண்டு வந்து வேனெல்லாம் பூரா கழுவி எல்லாம் கூட்டி விட்டு அதை பற்றி வச்சு
அப்புறம் டிரைவர் ஆகிட்டேன். லைசன்ஸ் 86 எடுத்து டிரைவர் ஆகிட்டேன். சரிங்கப்பா. டிரைவர் ஆகி அப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 வருஷம் வேற டிரைவராக ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் லாரிக்கு ஒருத்தர் கூப்பிட்டாரு. எங்க திருச்செங்கோடு நாமக்கலாங்கப்பா. திருச்செங்கோட்லயே தான். அப்புறம் அந்த வண்டியில ஓடணும். அந்த லாரி இருந்து பம்பாய் ஓடுற வண்டி, மெட்ராஸ் டு பம்பாய். சரிங்கப்பா. ரெகுலரா மீன் தான் போட்டோம். டைம் லோடு மீனா? பம்பாயில இருந்து ஏத்துனா 38 மணி நேரம் நம்ம டைம். பம்பாய் வந்து ஏத்திட்டு வந்து இங்க வந்து இதுல இறங்கணும் உள்ள கொத்தவால் சாவடியில. சரிங்கப்பா. அப்புறம் அதை ஏத்திட்டு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவான். கொண்டாந்து லோடு இறங்கி அப்புறம் மறுபடியும் வேற லோடு ஏற்றி காரில் போயிட்டு அப்படியே ஏற்றிட்டு ஓட்டிட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் ஒரு 4-5 வருஷம் டிரைவராக ஓட்டிட்டு இருந்தோம். சரிங்களா. ஓடிட்டு இருந்துட்டு தான் அப்புறம் 92 வந்து தெரிஞ்சவர் வந்து அவர் கூட சேர்ந்து ரிக்கில் கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு சேர்ந்து ரிக்கு வாங்கி ஓட்டணும். எம்பி, ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திரான்னு எல்லாம் ஓட்டணும். அதெல்லாம் ஒரு 2-3 வருஷம். சரிங்களா. அப்புறம் ஓட்டி ஒன்றும் சரியில்லை. எல்லாமே கம்ப்ளீட் எல்லாமே லாஸ் ஆகி போச்சு ஒரு 3 வருஷத்துலயே. மழை டைம் வாங்குவா? மழை டைம்ல இல்லை, வண்டி வந்து நமக்கு வேலையா வச்சிருச்சு. புது வண்டி எடுத்தீங்களா இல்லை பழசுங்க? வண்டி பழைய வண்டி, கம்ப்ரஸர், புது கம்ப்ரஸர். கம்ப்ரஸர்ல வந்து கீழே வந்து பாடியிலேயே கிராக் ஆகி போச்சு. கீழே அந்த ஒரு ரவுண்டு ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த ஆயில் வந்து கழட்டுற மாதிரி சொல்ற மாதிரி அதே கிராக் ஆகி போச்சு. கம்ப்ரஸர் எடுக்கும் போதே வாங்குவா? இல்லை, எடுத்து நாங்கள் வாங்கி போட்டிட்டு இருக்கும் போது எம்பியில. அப்புறம் மறுபடியும் அதை கூட கலவல் தான் கூட குஜராத்தில் கூட கலவல் தான் தயாரிப்பது. அங்கே கூட மாற்றி அப்புறம் மறுபடியும் போட்டு ஓட்டி இது வந்து அப்புறம் மறுபடியும் எல்லாமே அது எல்லாம் லாஸ் ஆகி போச்சு. லாஸ் ஆகி போச்சுன்னா அப்புறம் மறுபடியும் லாரிக்கு டிரைவராக வந்துட்டேன். மறுபடியும் டிரைவராக வந்து மறுபடியும் ஒரு 4-5 வருஷம் லாரியில் டிரைவராக ஓடிட்டு இருந்தேன். இப்போ அந்த லாரிக்கு டிரைவராக வரும்போது இதுலேருந்து தான் பட்டா சொல்கிறீங்களாங்கப்பா? ஆமாம் ஆமாம். இப்போ எத்தனை மறுபடியும் அது ரிக்கு லாஸ் ஆகி எந்த வருஷத்துல நீங்கள் வந்தீங்க லாரிக்கு? மறுபடியும் ரிக்கு லாஸ் ஆகி 92 இருக்கு போட்டோம். 92 இருக்க போட்டு 95 வந்துட்டோம் வெளியே. பட்டா சொல்லுவாங்கப்பா? இல்லை, வெளியில் வந்துட்டு நான் இருக்கு லாஸ் ஆகி வெளியே வந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து நான் வந்து மறுபடியும் லாரியில் டிரைவராக ஏறிட்டேன். எப்போ இப்போ 96 97? சரிங்கப்பா. அப்புறம் ஒரு 6 மாதம் வண்டிக்கே போகாம வந்துட்டு மறுபடியும் லாரியில் டிரைவராக ஏறிட்டேன். ஏறி மறுபடியும் ஓடிட்டு இருந்தேன். ஏறி டிரைவராக ஓடிட்டு இருந்து அப்புறம் மறுபடியும் அப்புறம் ஒரு 4-5-6 வருஷம் டிரைவராக ஓடிட்டு அப்புறம் தான் மறுபடியும் ஒரு வண்டி ஒரு 10 வீலர் எடுத்தோம். நானும் இன்னொருத்தர் சேர்ந்து 10 வீலர் எடுத்து அப்புறம் அது நல்லா ஓடிச்சு. அதெல்லாம் நல்லா மீதி ஆச்சு, நல்லா லீவு கிடைச்சு. அந்த வண்டி வந்து நான் 9th படிக்கும்போது எடுத்த 10 வீலர் தான். ஆமாம் ஆமாம். அந்த அப்போ வந்து நல்லா மீதியாச்சு, நல்லா சரியான ஓட்டம்லாம் பாது. அப்போ நல்லா சம்பாரிச்சோம். ஆனால் லாரியே வச்சுருந்தா கூட இன்னைக்கு லாரி பாண்டியோட 4-5 வண்டி லாரி போட்டுக்கலாம் அந்த வண்டி வச்சு. அது நல்லா இருக்குன்னு சொல்லி வண்டி வாங்கி மறுபடியும் அதை ஒரு 3 வருஷம் ஓட்டிட்டு டியூ எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு வண்டி வித்துட்டோம். வித்துட்டு தான் மறுபடியும் இருக்கு வாங்கினோம். மறுபடியும் இருக்கு வாங்கினதே எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. 2014 13 நினைக்கிறேன். 13 அதை வாங்கி வாங்கி அது லாஸ் ஆகி போச்சு. எல்லா வேலையும் செஞ்சு அது வந்து எம்பி, ராஜஸ்தான் அது நம்ம பண்ண தப்பேங்கப்பா. நம்ம செகண்ட்ஸுக்கே போகக்கூடாதுங்க. பழைய வண்டியே வாங்கக்கூடாது. பழைய வண்டியே மொத்தத்தில் வாங்கவே கூடாதுங்க. அதுவும் நம்ம எங்களுக்கு அது ராசியே இல்லை. பழைய வண்டி வாங்குறது ராசியே கிடையாது. அப்புறம் அந்த வண்டி அதை இதையும் வாங்கி எல்லாம் ஓட்டி 3 வருஷமா ஓட்டி அது ஞாபகம் இருக்குதுங்க. அது போர்வெல் வாங்கி லாஸ் ஆனலாம் ஞாபகம் இருக்குங்க. 2016 எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அது எல்லாம் லாஸ் ஆகி போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து மறுபடியும் லாரிக்கே ஓட்டோம். லாரிக்கு வந்து ஓட்டிட்டு இருக்கிறோம். அது அந்த 6 வீலர் லாரியில் ஓட்டும் போது அந்த பம்பாயிலாம் ஒருத்தன் வந்து திருட வந்து போகும்போது வந்து செயின் சர்க்கிள் வந்து ஏறிடுவாங்க. வண்டியில் ஏறி அப்படியே டோருக்கு வந்து ஏறுவான் கையில் பிளேடு வச்சுக்கிட்டு. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதை என்ன பண்ணுறது? அப்புறம் கையில் காசு சோப்பு எடுக்கலாம் பிடிக்கிட்டு விட்டுருவான். அப்புறம் நம்ம வண்டி ஒரு வண்டியில் லோடு ஏற்றிட்டு போகிற வண்டியில் என்ன பண்ணிவிட்டான், கம்பெனி வண்டியில் அப்படி ஏறணுன்னா மேலே ஏறி உள்ள கோந்துட்டான் அவன் திருட. கேபின் உள்ளே கேபின்ல உள்ள கோந்துட்டான். ஆள் வந்து லெஃப்ட்ல கோந்துருக்கிறது வந்து நல்ல பயில்வான் மாதிரி. ரைட் சைடு ஓட்டுற டிரைவரும் நல்ல பாடி. அவன் ஒரே ஆள் அழுத்தி பழைய கடையில போட்டு உள்ள படுக்க போட்டாங்க. வச்சு அழுத்தி எந்திரிக்கே இருக்கு இல்லாம. அப்புறம் அவனை குத்தி ஆத்தி கட்டாளால கூட கீழே தள்ளி விட்டு விட்டாங்க. வர்ற வெறிக்கு திருடனால இருக்கா பாத்தீங்களாங்க. கண்டாளால கூட கீழே தள்ளி விட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எல்லா பக்கம் திருட எங்கேயும் திருட்டு இல்லாம இருக்கு பாருங்க. எல்லா பக்கமும் திருட்டுதாங்க. பயந்து ஓட்ட வேண்டியதா இருக்கு. நீங்க அப்பெல்லாம் ஓட்டும் போதுங்க இப்ப வாடகை எல்லாம் இப்ப கூகுள் பே கொடுத்துறாங்க. அப்பெல்லாம் கையிலேயே பணத்தை கொடுத்துருவாங்க. அப்ப வந்து எல்லா திருடனுக்கும் தெரியும், எல்லா வண்டியிலும் பணம் இருக்குன்னு தெரியும். ஆமா.
இப்பதான் எல்லா வண்டியிலும் ஏதாவது ஒரு வண்டியில 1000 2000 ஒரு வண்டியில வாடகை வாங்கி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அன்னைக்குதான் எல்லா வண்டியிலும் வாடகை அதுதான் இருக்கும், வண்டியில தான் இருக்கும். ஆமா, அதை உஷாரா அங்க ஒரு லாக்கு வச்சிருப்பாங்க, மேல ஒரு லாக் வச்சிருப்பாங்க, எல்லாம் அங்கங்க பிட்டு பிட்டு வச்சிருப்பாங்க. டீப்புக்குள்ள 2000 3000 உள்ள சொருவி வச்சிருவாங்க, உள்ள பொட்டிக்குள்ள டீப்புக்குள்ள சொருவி அவ்வளவு பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தாங்க. அப்பவும் வந்து ஏறிடுவாங்க வண்டியில. அப்பெல்லாம் லாரி கம்மி, டீசல் ரேட் எல்லாம் கம்மி, எல்லாம் கம்மி. ஆனா நல்ல மீதி ஆகும். அப்பெல்லாம் மீதி ஆச்சு. நல்லா மீதி ஆச்சு. அப்புறம் நல்லா மீதி ஆச்சு. அப்புறம் இப்ப நீங்க இப்ப நாம வந்துட்டுங்கப்பா இப்ப ரிசீவ்டு கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் அது ரிசீவ்டு இருந்துச்சா? ரிசீவ்டுன்னு அது ரிசீவ்டு இல்லை, இறக்குனது வந்து அது ரிசீவ்டு இல்லை அப்போ. அது அப்ப இப்பனா நம்ம டக்குன்னு அனுப்பிச்சு விட்றாங்கப்பா, 2 நாள் வந்துடுது. அப்பெல்லாம் இது வந்து அது வந்து பம்பாயில வந்து ரிசீவ்டு வந்து அங்க வந்து அதிகமா பிரிட்ஜ் தான் ஆகும். பிரிட்ஜ், வாஷிங் மிஷினு, இது மாதிரி இதெல்லாம் அந்த வந்து பம்பாயில இருந்து அத்தனையும் ஆகும். அங்க இருந்து தான் ஆகும். சாக்லேட்டு இது எல்லாம் ரிசீவ்டு ரிட்டர்ன் வாடகை தான் வச்சுக்கோ. அப்ப இருந்து அங்க இருந்து வரது 3000 வாடகை தான் வரும். பூனாவில இருந்து வெங்காயமே 3000 ரூபாய்க்கு தான் வரும். பொள்ளாச்சிக்கு 10 டன்னுக்கு வாடகை 3000 தான் வரும். டன்னுக்கு 300 ரூபாய். பம்பாயில இருந்து ஒரு 3500 ரூபா வரும். 4000 ஒரு அதுக்கு மேல வாடகை கிடையாது. சரிங்கப்பா. இப்ப நீங்க லோடு ஏத்துறீங்கன்னு வைங்க, அது ஓனருக்கு எப்படி? அப்பெல்லாம் போன் இருக்காதுல்லங்கப்பா. நீங்க வண்டி ஆய்வுல பம்பாயில ஏற்றி வரோம்னு வச்சுக்க, சிவாபூர்ல வந்து நிப்பாட்டி பம்பாய் டு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி வண்டி நம்பர் போட்டு பேக்ஸ் கொடுத்துருவோம். சரிங்கப்பா. அவங்களுக்கு வந்து இது போயிடும் லெட்டர் மாதிரி சீட்டு இருக்குல்ல, போஸ்ட் ஆபீஸ் மூலியமா. ஆமா, அவங்க கூட அங்க கொடுத்துருவாங்க. அவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க வண்டி மெட்ராஸ் போயிடுச்சு. அது அப்படிதான் தெரிஞ்சுக்க முடியுவாங்க. ஆமா ஆமா, அப்படிதான் பாருங்க. வண்டி திடீர்னு வழி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா எப்படி ஓனருக்கு தெரியும்? ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பக்கமா இருந்தா போற லாரியில சொல்லிவிட்டு ஆபீஸ்காரர் வர சொல்லிவிட்டு அப்போ அங்கங்க போன் இருந்ததுல, போஸ்ட் ஆபீஸ் மூலியமா போன் பண்ணலாம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்ததுங்க, ஆபீஸ்க்கு போன் பண்ணலாம், முதலாளிக்கும் போன் பண்ணலாம். மீதி வந்து நம்ம வீட்டுல போனு இது எதுவும் கிடையாது. லேண்ட்லைன்ல அப்ப எதுவுமே இல்லை. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் 2006ங்களா? ஆமாங்க, 2000 நான் 6th படிச்சேங்க. அப்போதான் நோக்கியா ஃபோன் ஃபர்ஸ்ட் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் லேண்ட்லைன் இருக்குங்க. அப்பா எங்கேயாச்சும் இருந்து ஒரு டைம் ஃபோன் பண்ணுவார். அப்படி ஃபோன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இருக்குங்க. அம்மா பேசுவாங்க, நான் பேச அப்படியே. ஆனால் அப்பா வந்து 1 மாதம் வீட்டுக்கு வருவார். வரும்போதே வந்து பார்த்தோம்னா நைட்டில் தூங்க மாட்டாங்க. நீங்கள் நைட் அப்பா வராருன்னு வந்து முன்னாடி நாள் இல்லைன்னா ஒரு 3 நாள் முன்னாடி சொல்லிடுவாங்கங்க. அப்படி சொல்லிட்டாருன்னா அன்றைக்கி நைட்டில் தூங்கவே மாட்டோம். ஏங்கப்பா? ஆமாம். அப்புறம் இங்கேருந்து ஸ்நாக்ஸாக வாங்கிட்டு வருவாங்க அப்பா. பார்லேஜி பிஸ்கட், பார்லேஜி தான் அப்போ வந்து முக்கியமாக அதாங்க இருந்துச்சு. பிஸ்கட்னா அதுதான் பெங்களூர்ல அதான் அதிகம் வாங்கிட்டு. ஆமாம், அப்படியே பண்டல்லாம் வாங்கிட்டு வருவாருங்க. அது வரிக்கு அப்போ வாங்கிட்டு வரும்போதெல்லாம் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் தாங்க ராஜாங்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் அப்படியே இவ்வளோ பெரிய டப்பாவில் போட்டு கொண்டு போயிடுவாங்க. நான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு. அதெல்லாம் ஒரு காலங்க நல்லா இருந்துச்சப்ப. அடுத்தது இதுங்கப்பா, இப்போதான் நீங்கள் கைடு கூப்பிட்டு போகிறாங்கப்பா. மேப், கூகுள் மேப் பார்க்குறோம். அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? அன்றைக்கெல்லாம் ஆளு வழியிலே நிற்பாங்க. இப்போ பம்பாயிலோட ஏறி போனால் பம்பாய் வந்து அங்கே அப்போல்லாம் வந்து நாக்கா இருந்ததுல. சரிங்களா? அப்போ நாக்காவில் போய் பம்பாயில் இறக்குற அப்படின்னாக்க அந்த நாக்காவுக்கு வந்து இந்த ரோடு வந்து வாலிஸ்ல வந்து ஒரு 50,000 ரூபாயா, 50,000க்கு உண்டான டாக்ஸி கட்டிட்டு அப்புறம் தான் முன்னாடி உள்ள கூட லோடாக இருக்கும். அப்போ வந்து அங்கே வந்து இதுலேயே நாக்காவிலேயே ஆளுங்க இருப்பாங்க கைடு. அவங்கள கூட்டிகிட்டு போய் இறக்கிட்டு மறுபடியும் நம்ம ஆபீஸ்க்கு நாங்கள் வந்துடுவோம். இறக்கிட்டு வந்து அந்த நாக்காவில் வேணா விட்டுட்டு போயிடுவோம். அம்மாளி விட்டுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆபீஸ்க்கு போயிடுவோம். ஆபீஸ் போய் லோடு செட் பண்ணிட்டு ஆபீஸில் இருக்கிற ஆளு அம்மாளி வந்து லோடு ஏற்றி பாயை கட்டி நம்மள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் நாம வண்டி எடுத்துட்டு வந்துடுவோம். ஆமா. இப்போ இந்த இது சொன்னீங்களாங்கப்பா, பஞ்சாப்ல திருட்டு, அப்புறம் இங்க உஞ்சாவா? முதல்ல வந்து பஞ்சாப் வந்து அரிசி ரெகுலரா ஆயிட்டு இருக்கும். பஞ்சாப்ல இருந்து கேரளாவுக்கு. சரிங்களா? அப்போ வந்து ட்ரெயின் தான் போகும், லாரிக்கு போகும். லாரிக்கு நல்ல வாடகை. அப்போ வந்து 10 வீல் போட்ட புதுசு 10 வீல் அப்பதான் ஸ்டார்டிங். அந்த 10 வீல் அப்போ வந்து நேரா பஞ்சாப் போய் டெல்லியே போவோம். டெல்லி போய் ஃபர்ஸ்ட் இறங்கிட்டு டெல்லியில இருந்து பஞ்சாப் லுதியானா எம்டி போறது. எம்டி போய் அங்கிருந்து அரிசி ஏற்றிட்டு நேரா கேரளா வருவோம். வர்ற வழியில தான் நைட்ல வந்து மாருதி கார்ல வந்து குறுக்கு போட்டு அடிக்கிறது திருடலாம். பஞ்சாப்ல வந்து பயங்கர திருட்டு. அப்ப வந்து மாருதி கார் தான் வருவாங்க எல்லாருமே. அதனால வந்து அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வண்டியில பணம் போயிடுச்சு. அதெல்லாம் அடிச்சு பணத்தை பண்ணிட்டு கையில குத்தி அங்க குத்தி அப்படி ஆனதுல இருந்து அப்புறம் மறுபடி ரோடு எடுத்துன்னு வச்சுக்க, அங்க அந்த கம்பெனிலேயே நிப்பாட்டி படுத்து தூங்கிட்டு காலையில தான் இருக்கும்.
நான் எடுக்க மாட்டேன் வண்டி, ஒரு நாள் லேட் ஆனால் பரவாயில்லைன்னு அங்கேயே நிப்பாட்டிட்டு அப்புறம் மறுபடியும் எடுத்துட்டு அப்புறம் தான் போய் மறுபடியும் கேரளா போய் இறக்கிட்டு மறுபடியும் ரோடு ஏற்றிட்டு வருவோம். இதுங்கப்பா உஞ்சா? உஞ்சாவிலே அப்படிதான், அதே மாதிரி தான். உஞ்சாவில் வந்து கடுகு ஜீரகம் ஏற்றணும்னு வச்சுக்க, கடுகு ஜீரகத்தை ஏற்றிட்டு அம்தாபாத் வர்ற வழியில ஆபீஸ்காரர் சொல்லிடுவாரு, அதில் நைட்டில் ஓட்டாதீங்கன்னா, நைட்டில் ஓட்டினீங்கன்னா மூட்டையும் தேடிடுவானுங்க, வண்டியில ஏறி போட்டுருவாங்க, அதனால போகலாம் வந்துருவாங்க. அதே தெரிஞ்ச வண்டியிலாம் முதல்ல கடுகு ஜீரகத்தையும் அடிச்சுட்டாங்க அம்தாபாத்துக்கு முன்னாடியே. மேலே ஏறி பாய கிழிச்சு 10 மூட்டை 20 மூட்டை கீழே தள்ளி விட்டுறது ரன்னிங்கில் பின்னாடியே வண்டி வந்துட்டு இருக்குமாமா, அந்த டெம்போ மாதிரி வண்டி. அப்புறம் அதுலேருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களும் யாரும் வந்து ஏற்றுறதில்ல, ஏற்றினாலும் காலையில் படுத்து வந்துட்டு காலையில் தான் வண்டி எடுத்துட்டு வர்றது. அந்த இதுங்கப்பா ஏற்றுதாங்க டயர்ல ஏதாவது கம்பி மாதிரி விட்டு சடசடன் சவுண்ட் வருங்களா? அது வந்து ரன்னிங்கில் போறோம்ல, அங்க தூரத்துல இருந்து கம்பி மாதிரி தூக்கி எறியறது உள்ள விழுந்துனா வீல ஏற்ற சவுண்ட் வருதுல, சடச்சடன்னு சவுண்ட் வந்து டிரைவர் ஓரமா நிப்பாட்டி பாக்குறது. அப்ப அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாது, திருடங்கிறது தெரியாதுல்ல. அப்ப தடாபடான்னு ஒரு 10 பேராட்ட வந்து வண்டியில ஏறிடுவாங்க. வண்டியில ஏறினா இப்ப இருக்கிற பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு அப்புறம் எல்லாம் அடித்து விட்டு பணத்தை விட்டுட்டு வர வேண்டியதான். மொத்தத்தில் இந்த டிரைவர் வேலைக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதமே கிடையாதுங்க. உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து ராசியானது இந்த லாரி மட்டும்தான். இந்த ரிக்கெல்லாம் வாங்காம மட்டும்தான் அன்னைக்கு ஒரு 12 வீல் ஒரு 5-6 வண்டி 6 வண்டி ஓடி இருக்கு போட்டுருக்கலாம். குடும்பம் நடந்து போச்சு. இந்த மேலே எதுவும் மாறாதுங்க. அடுத்தது தீபாவளி அப்போல்லாங்க பட்டாசு, அப்பா பட்டாசு ரெகுலராக ஓட்டிட்டு இருக்காரு, ஓட்டுனார்ல. அப்போ வந்து அங்கே அந்த வருஷம் எந்த பட்டாசு வருதோ அது நம்ம வீட்டில் இருக்குங்க. அந்த வருஷம் தீபாவளிக்கு அது பக்கத்துலலாம் அப்போ அதை ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஐயா என்கிட்ட எவ்வளோ பட்டாசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு 8 வரைக்கும் ஒரு ஆசை இருந்துச்சுங்க வெடிக்கிறது. அந்த வருஷம் வெடிச்சு கார்த்திகை பற்றி வெடிச்சு அதுக்கு அடுத்த வருஷமும் அந்த பட்டாசு மீதி இருக்குங்க. அப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்படியே அப்பா வரும்போது அப்படியே 2 சாக்கில் எடுத்துகிட்டு வருவாருங்க. எடுத்துகிட்டு வந்தோடனையும் பட்டாசை பிரிக்கிறதாங்க வேலையே. ஒரு நாளே அதுக்கு 10,000 ரூபாய்க்கு வாங்கி, அது இல்லாமல் அங்கே ஆஃபீஸ்காரங்க அவங்க 2 பாக்ஸ் கொடுப்பாங்க, போட்டு பிரிச்சுங்க. பகலில் வெடிக்கிற வெடியெல்லாம் வெடிச்சிருவாங்க. அடுத்தது நைட்டில் வந்துட்டு அதாவது அப்படின்னா அந்த ஊரே நம்மளதாக பார்க்க அந்த மாதிரி இருந்துச்சு. கலர் கலராக பட்டாசுங்க. அதெல்லாம் இப்போ அந்த பட்டாசெல்லாம் இப்போ இல்லை. அதாவது அப்போ இருந்த ட்ரெண்டுக்கு அதெல்லாம் இருந்துச்சுங்க. மேலே போய் வெடிக்கிற சாட்டெலாம் என்னென்ன வெடியோ இருந்துச்சுங்கம்மா, எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லை. வெடிக்கிறதுக்கு டைம் பட்டாசு வெடிச்சு சலிச்சு போனாலும் நானே தாங்க இருப்பேன். குஜராத்தில் எப்படி வெடிக்கிறாங்க அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க வீட்டில் ஊரில். அப்புறம் இப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. மேலே போடுற ஸ்கை ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, அது வேணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. மீதி 10,000 ரூபாய்க்கு வாங்கினா 6-7 குட்டி தருவாங்க. 7 குட்டியாக நட்டு போயிருந்தாங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கணும்னா 1 குட்டி தான் வரும். ஆமாம், அன்னைக்கெல்லாம் 7 குட்டி வரும். வருஷத்தோறும் 10,000 ரூபாய்க்கு 10,000 11,000 வாங்கிட்டு தான் வருவோம். ஆமாம், எல்லாம் பூரா எல்லாம் அந்த கடையில் போய் எல்லாம் எடுத்து போட்டு ரிஸ்க் போட்டால் 10,000 11,000 வரும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு அப்பாவோட இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவரெல்லாம் சொல்லியிருப்பார். அதாவது அவர் சொன்னதில் ஒரு 1% தாங்க சொல்லியிருக்காரு. இன்னும் நிறையெல்லாம் மறந்தாச்சு. நானும் நிறைய பேசுன்னு நினச்சேங்க, எல்லாம் கொஞ்சம் மறந்துடுச்சு. சரிங்கப்பா, போயிட்டு அந்த ஓரமாக போங்கப்பா. சர்வீஸ் ஓட்டுருக்கு பாருங்க, அங்கே ஓர விடுங்கப்பா. ஓர விட்டுட்டு அடுத்தது என்னோட ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேங்க. எதனால இன்ஜினியரிங் படிச்சுட்டு டிரைவராக ஆனேன் அப்படிங்கிறத. வரலாம். நம்ம மறுபடிங்க இந்த வீடியோவில் வந்துட்டு அப்பாக்கிட்ட என்னென்ன கேட்கலாம் அப்படிங்கிறத விட்டதெல்லாம் அப்படியே இனிமேட்டு பிளாகில் நான் கன்டினியூ பண்ணுறேங்க. கம்மனு எண்ணெயெல்லாம் நீங்கள் 10ஆவதோடய நிறுத்திடலாங்கப்பா. 10ஆவது யார் எந்த அப்பா அம்மா தான் நிறுத்துவாங்க. வாங்க அப்படியே கிளம்புவோம். ஃபஸ்ட்டுங்க நான் 10th 12th பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் தாங்க படித்தேன். எங்கேயும் ஹாஸ்டல்லாம் சேரல, திருச்செங்கோட்டில் தாங்க படித்தேன். படிச்சுட்டு அப்புறம் 12th ஓரளவுக்கு நல்ல மார்க் தாங்க, 1069. கட் ஆஃப் வந்து 180ங்க. பயாலஜி குரூப்பு எடுத்துகிட்டு இன்ஜினியரிங் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்போ ஊர்லேயே தாங்க படிக்கலான்னு பார்த்தேன். ஊர்லேயே கேஎஸ்ஆர் இருக்கலாங்க, அங்கே தான் +1 +2 படித்தேன். அங்கேயே சரி ஸ்கூல் அது காலேஜ் அங்கேயே சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணாங்க. ஆனால் வீட்டில் வந்துட்டு
இங்கே சேர்ந்தீங்கன்னா நீ மறுபடியும் பைக் கேட்ப. ஆமாம் சார், இங்கே வந்து நீ இப்போ படிக்க மாட்டேன், பசங்களோட சேர்ந்து நிற்காத. மெயினாக வந்து பாருங்கள், பைக்கு கேட்பேன். இங்கே உள்ளூர்லேயே சேர்ந்துட்டு டெய்லி போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இப்போ அங்கே போய் ஹாஸ்டலில் சேரணும். ஹாஸ்டல் தான் படிப்பேன்ட்டு தான் அங்கே கொண்டே சேர்த்தணும். அப்புறம் கோயம்புத்தூரில் இப்போ கவுன்சிலிங் அன்ஆஸ்டல் கவுன்சிலிங் போயிட்டு தான் போய் ஜாயின் பண்ணேன். பண்ணிவிட்டு ஒரே ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னாங்க, வீட்டில் வந்துட்டு சின்னதுலேருந்து செல்லம் கொடுத்து வளர்த்திட்டாங்க. உண்மையான ஃபேக்டே அதுதான். அப்போல்லாம் என்ன வரைக்கும் நான் டேன் கூட ஒரு டைம் கூட கூப்பிட்டதில்ல. தங்கம் சாமி இப்படி தான் கூப்பிடுவார். டேன்லாம் ஒரு வார்த்தை கூட வரைக்கும் கூப்பிட்டதே கிடையாதுங்க. ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணிட்டேங்க. ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்டு காரில் பொலிரோலங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா ரிலேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பேர் போனாங்க. அங்கே இருக்கீங்களா பார்க்குறாங்க, ஏன்னா எல்லாம் குடி வந்துட்டாங்களா, வீட்டை காலி பண்ணிட்டா, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டலில் ஒரு பையனை ஜாயின் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தாங்க. அப்புறம் ஜாயின் பண்ணிட்டு நல்லா தாங்க இருந்துச்சு. அப்புறம் போக போக என்னாச்சுன்னா எனக்கு வீட்டு ஞாபகம் அதிகம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. வீட்டுக்கு என்ன சொல்கிறதுங்க, வீட்டிலே இருந்துட்டு வீட்டு ஞாபகம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. சரி நம்ம பேசாமல் காலேஜ் மாறிடலாம் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு செம்லேயே முடிவு பண்ணிட்டாங்க. நானும் வீட்டில் சொன்னாங்க, நான் அந்த காலேஜ் பிடிக்கல, நான் வேறு காலேஜ் நான் மாறிக்கிறேன், நான் காலேஜ் மாற்றி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு சரி அப்போ தான் போய் ஜாயின் பண்ணுறதுனால இதெல்லாம் உங்களுக்கே தெரியாதுங்கப்பா. இப்போ வந்து நான் தெரியாது, இது வந்து நான் சொல்கிற விஷயம் நிறைய அப்பாவுக்கே தெரியாதுங்க. இப்போ நான் வந்து ஓப்பனாக உங்ககிட்ட வந்து என்ன நடந்துச்சுங்கிற நான் சொல்கிறதுனால தெளிவாக நான் சொல்லுங்கன்னா, நான் பொய்யெல்லாம் சொன்னேன்னு வைங்களேன், அது வந்து அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் நான் ஓப்பனாக நல்லா தெரியும், நான் சொல்லிடுறேன். என்ன ஐடியா பண்ணோன்னாங்க, சரி நம்ம பேசாமல் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அரியர் வச்சுருவோம். அரியர் வச்சிட்டோம்னா பையன் நல்லா படித்த பையன் அங்கே காலேஜ் போய் அரியர் வைக்கிறான்னா அவனுக்கு அந்த காலேஜ் பிடிக்கலையாட்டிருக்கு, ஊருக்கே மாற்றிடலான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா முடிவு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு கணக்கை போட்டு நான் ஃபஸ்ட் செம்மில் வந்து 5 அரியர் வச்சுட்டேங்க. செகண்ட் செம் அப்போ வந்து அரியர் வச்சோடனே எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன நினச்சாங்கன்னா, சரி பையன் வந்து காலேஜ் போன புதுசு, கொஞ்சம் வீட்டு அவனால் படிக்கலையாட்டிருக்கு, அதனால அரியர் வச்சுட்டான்னு சொல்லி எங்கள் வீட்லேயும் சரி செகண்ட் செம்மில் விட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் செகண்ட் செம்மில் வந்துட்டு நான் என்ன ஐடியா பண்ணேன், சரி ரைட்டு இது வேலைக்கு ஆகாது, மறுபடியும் செகண்ட் செம்லேயும் அரியர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் செம்லேயும் ப்ராக்டிக்கல் முதற்கொண்டு 3 லேப் வருங்க. எல்லோரும் சேர்த்து அரியர், இங்கிலீஷ் 2 அதுவும் சேர்த்து அரியர் 13 அரியருங்க மொத்தம். ஃபஸ்ட் செம்மில் வந்து ஃபஸ்ட் இயர் முடிக்கும் போது மொத்தம் 13 அரியர் இருந்துச்சுங்க எனக்கு. அப்புறம் சரி செகண்ட் இயர் வந்துட்டு வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க, சரி நம்ம கிளம்பி போய் அவன் பையனுக்கு டிசி வாங்கிட்டு வந்து கேஎஸ்ஆர்லேயே சேர்த்திடலாம். அது நீங்களே சொல்லுங்கப்பா. அதை கேஎஸ்ஆர்லேயே சேர்த்துலான்ட்டு தான் மறுபடியும் அவங்க வந்து கோயம்புத்தூர் வந்தேன். அவங்க வந்து ஃபீஸு 4 வருஷத்து ஃபீஸு கட்டினா தான் மறுபடியும் நீங்கள் பையனுக்கு டிசி தர விட்டாங்களே. அப்புறம் அதனால தான் மறுபடியும் விட்டுட்டோம். அப்பாவும் அம்மாவும் அப்பாவோட ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பையனை வெக்கேட் பண்ணி கூப்பிட்டு போயிடலாம்லாம் ஐடியா பண்ணி வந்துட்டாங்க. 4 வருஷத்து ஃபீஸும் கட்டினா தான் டிசி தருவோம் அப்படின்ட்டாங்க. பெரிய செக் வச்சுட்டாங்க அங்கே. அப்புறம் எனக்கும் அப்போ இருந்த அப்போ வந்துங்க வயசு 18-19 நினைக்கிறேங்க. அப்போ என்னால் சரியாக இன்னொரு முடிவு எடுக்க முடியலங்க. அரியர் 13 வச்சுருக்கேன் ஃபஸ்ட். ஆனால் அது அப்படியே படிச்சிருந்தாலும் அது ஈஸியாக அழகாக கிளியர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இது ஒரு பக்கம் இருக்க, நான் செகண்ட் இயரில் வந்துட்டு தேர்ட் செம்மில் எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக போயிடுச்சுங்க. புக்கை எடுத்தாவே எனக்கு அது படிக்கிறதே சுத்தமாக போயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு போனேன்னு வைங்களேன், சனி ஞாயிறு லீவுனா வீட்டுக்கு போனோன்னா திங்கள் செவ்வாய் காலேஜ் போக மாட்டாங்க. ஆமாம், 2 நாளைக்கு வந்து கூட தகராறு பண்ணி தான் அனுப்பிச்சுடணும் வீட்டில். அப்புறம் அப்பா வண்டிக்கு போயிட்டாருன்னா அம்மாட்ட சமாளித்து வீட்டில் இருந்துக்குங்க. அப்பா இருந்தாருன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இல்லைனா திங்கக்கிழமை காலைல இல்லை அதிகபட்சம் அப்பாட்ட கெஞ்சி குத்தாடி ஒரு நாள் மட்டும் லீவ் வாங்கி திங்கக்கிழமை சாயந்தரம் தான் கிளம்புவோம் காலேஜுக்கு. அப்படி இருக்கவும் கொஞ்சம் போக எனக்கு வந்துட்டு படிக்கிற மைண்ட் செட்டு சுத்தமாக போயிடுச்சுங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட் செம்மில் அந்த 13 அரியர் வைக்கவும் அந்த காலேஜ் எனக்கு பிடிக்காத மீன்ஸ் எனக்கு வீட்டு ஞாபகம்னால நான் ஊர் பக்கமே ஃபஸ்ட்டே நான் வீட்லேயே அப்படி தான் சொன்னேன், ஊர் பக்கம் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் மெயினாக அது ஒன்று பண்ணவங்க. அப்புறம் தேர்டு செம்லேயும் அரியருங்க, 6 பேப்பருமே அரியரு, லேப் மட்டும் கிளியரு, மீதி எல்லாம் அரியருங்க. அப்புறம் பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு என்ன இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. ஈரோடு லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கே வந்துட்டு ஒரு சைக்காலஜி டாக்டர்லாம் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு அவர் வந்து என்னை பார்த்துட்டுமே தெரிஞ்சுக்கிட்டாருங்க. என்கிட்ட பேசும்போதே நான் இதே தான் உங்ககிட்ட சொல்கிறத அங்கேயும் சொன்னேன். சொல்லும் போதே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய அந்த ப்ராவர்பு இருக்குல்லங்க, இப்போ இளமையில் கல் அப்படி இல்லைன்னா 5 வளையாது 50 வளையாது, இந்த மாதிரி நிறையா இப்போ நீ கஷ்டப்படலினா பின்னாடி நீ கஷ்டப்படுவ அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் எடுத்து சொன்னார்.
எனக்கு அப்போ புரிஞ்சுதுங்க. ஆனால் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே இருந்தோமே அந்த நினப்பெல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் அப்படியே அரியருங்க. 4th செம் அரியர், 5th செம் அரியர், 6th செம் அரியர், 7th செம் அரியர், 8th செம் அரியர், டோட்டலாக 36 அரியருங்க காலேஜ் முடிக்கும் போது. யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. நான் என்னங்க பண்ணிட்டோம், அந்த ஒரு வருஷம் அந்த படிக்கிறத விட்டேன், டோட்டலாக முடிஞ்சு போச்சுங்க. இத்தனைக்குங்க நான் ஸ்கூலில் 10th ஒரே ஒரு மார்க் தான் மிஸ்ஸு சயின்ஸில், பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அடுத்து தமிழ் நல்லா வருங்க. தமிழில் வந்து ஒரு எழுத்துப்பில் கூட வராது. அந்த மாதிரி எப்படி சொல்கிறாங்க, ஒரு நல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன். திடீர்னு நமக்கு அந்த காலேஜ் போய் இந்த மாதிரி இது வரவும் ரொம்ப ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுங்க மைண்டு. அப்புறம் காலேஜெலாம் முடிச்சுட்டு என்னை வந்துட்டு அப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க சொன்னார். சரி ரைட்ரா, நமக்கு 7:30 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினச்சேன். எனக்கு என்ன பண்ணுறேனே தெரிலங்க. காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. காலேஜ் முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போக முடியுமா, அரியர் 36 இருக்குது, வேலைக்கு போகணும், என்ன பண்ணணும்னு என்னால் கெஸ் பண்ணவே முடியலங்க. அப்புறம் தான் சரின்ட்டு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி காலேஜில் கேட்டாருங்க. எனக்கு ஒரு சார் அங்கே ஒருத்தர் நல்லா க்ளோஸுங்க. அவர் வந்துட்டு அவரோட நம்பர் வந்து என் ஃபோன்லேருந்து அப்பா இப்படியே தெரியாமல் எடுத்து இந்த மாதிரி கேட்டாருங்க, பையனுக்கு எத்தனை அரியர் இருக்குது அப்படின்னு. அவர் 36ன்னு சொல்லவும் நான் அப்போ தான் எங்கேயோ கோயம்புத்தூர்லேருந்து மறுபடியும் வீட்டுக்கு போகிறேங்க. அப்போட எங்கள் அப்பா எதுவும் சொல்லுங்க, திட்டலாம் கிடையாது. நம்ம அப்பா திட்டலைங்க, நீ படிக்கிற பையன் தான், போய் அந்த அரியர் மட்டும் கிளியர் பண்ணிட்டு வந்துடு, அதுக்கு மேலே நீ என்ன வேலைக்கு போகணுமோ போய்க்கு அப்படின்ட்டாருங்க. போனேங்க. தனியாக ரூம் எடுத்தேன், வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு போனேன். இவ்வளோ பெரிய அந்த லக்கேஜுங்க, அது ஃபுல்லாக நான் பண்ண ஒரே ப்ளஸ் என்னென்னா, ஃபஸ்ட் செம்லேருந்து 8th செம் வரைக்கும் எந்த ஒரு புக்கையுமே நான் மிஸ் பண்ண கிடையாதுங்க. அப்படியே வச்சுருந்தேன், சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு போனேங்க, படித்தேன். ஒரே செம்முங்க, 5 நாளுங்க, தொடர்ந்து 5 நாள் 1 டே. காலைல ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம், காலைல ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம், திங்கள் ஆரம்பித்து வெள்ளி வரைக்கும் 10 எக்ஸாமுங்க. நொந்துட்டேன், இதெல்லாம் முதலுக்கே பண்ணிடலாமேடா, இப்போ பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி நொந்து. ஆனால் அது 10மே கிளியருங்க. படித்தேங்க, உட்காந்து நல்லா படித்தேன். அந்த 36ல் 28 கிளியருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டேன். மொத்தம் அந்த சாப்டர் முடிஞ்சது. எனக்கு ஹோம் சிக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார், அப்பா உங்களை அடிச்சிருக்காங்களா அப்படின்னு. ஒரே ஒரு டைம் அடிச்சிருக்காருங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 10th லீவில் வந்துட்டு என்ன லாரியில் வந்துட்டு எங்கள் அப்பா ஏற்றவே மாட்டேன்ட்டாருங்க. சிவகாசியில் அப்போ நம்ம சொந்த பத்தியில் இருந்துச்சுங்க. அப்போ வந்துட்டு சிவகாசி நான் அப்பாட்ட கேட்டேன், குஜராத் வரேன்னா குஜராத் கூப்பிட்டு போகல, சிவகாசினாச்சும் கூப்பிட்டு போக சொன்னாங்க. அப்போ கூப்பிட்டு போயிட்டார். சரி இங்கே தானே வரான் பையன் அப்படின்னு. +2 லீவில் என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னால் அப்போ 90s கிட்ஸ் நம்ம அப்போ கட்டுறது 2012ங்க. அப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நம்மகிட்ட ஃபோன் கிடையாது, பைக் கிடையாது, எங்கேயும் ஒரு ட்ரிப் மாதிரியெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டிலே தாங்க இருந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நான் அப்பாட்ட வந்து கேட்கவும், ஞாபகம் இருக்காங்கப்பா அடித்தது எப்படிமா ஞாபகம் இருக்கு, அடி வாங்கினது நான் தானே, அப்புறம் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்பா வந்து குஜராத் கூப்பிட்டு போக சொல்லிங்க, கெஞ்சு ஒரே அழுகாங்க, குஜராத் வரேன்னு. அப்புறம் கூப்பிட்டே போக மாட்டேன்ட்டாருங்க அப்பா. நான் அப்புறம் டியூட்டி கிளம்பும்போது போய் லாரியில் ஏறி உட்காந்துட்டாங்க உள்ள. அப்புறம் வந்து பள்ளீர்னு ஒன்று விட்டாருங்க. இதே மாதிரி தான் டிரைவர் சீட்டில் உட்காந்து பள்ளீர்னு ஒன்று விட்டார், இறங்கி கீழே போ அப்படின்னு. ஆனால் நான் கேட்கவே இல்லைங்க, வரும்னு அங்கேயே ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அடம் முடிச்சு. உங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையாங்கப்பா? ஞாபகம் இல்லை, ஆனால் கூட்டிகிட்டு போனது தெரியும். அப்புறமேட்டுங்க அடம் முடிச்சு அப்பா கூப்பிட்டு போனாருங்க. அந்த கூப்பிட்டு போனது வந்து லாரியில் அப்பா கூப்பிட்டு போனதும் 2 டைம் வந்திருக்காங்க. குஜராத் 2 டைம் வந்தேன். அதுவும் காலேஜ் போய் அந்த வீட்டு ஞாபகமும் ரொம்ப என்ன இது 2மே கொஞ்சம் பாதிச்சிருச்சுங்க என்ன. நம்ம காலேஜ் போக வேணாம், லாரிக்கு போகலான்னு அப்போ இருந்தே எனக்கு மைண்டில் லாரிக்கு போகலாம். ஆனால் உண்மையை ஒன்று சொல்கிறேங்க, நம்ம ஆள் மனசில், நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, நம்ம ஆள் மனசில் வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி ரொம்ப டீப்பாக நம்பணுன்னீங்களா, அது கண்டிப்பாக நடக்கும். அதே தான் எனக்கு இந்த லாரி ஃபீலே நடந்துச்சுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் கேட்டான்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் இயர்லேயே நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து லாரிக்கு போகிறேன்னு தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க, ஃபஸ்ட் இயர்லேயே நான் லாரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வரையும் சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ நினச்ச மாதிரியே நீ லாரிக்கு போயிட்டியாடா சந்தோஷமானு. அப்போ நினச்சது இப்போ சந்தோஷம் தான், ஆனால் இப்போ லாரி ஓட்டுறது அந்தளவு சந்தோஷம் இல்லடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, அப்புறம் அது 2 ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. லாரிக்கு போகிறது மைண்டில் ஃபுல்லாக ஏறிடுச்சு. அப்புறம் அதே மாதிரியே அப்பா சொல்லி அரியர் கிளியர் பண்ணதும் கடைசியாக நம்ம லாரிக்கு வர்றது 2 அப்போ ஸ்ட்ரைக் ஆனது. இப்போ கடைசியாக எண்டில் வந்து நிற்கும் போது அப்பா சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னாங்க, நீ லாரிக்கு வராத போர்வண்டிக்கு அப்படின்னாருங்க. ஏன்னா லாரிக்கு வந்தீங்கன்னா உனக்கு பொழப்பு கெட்டு போயிடும், பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சொன்னதாங்க உண்மை, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க.
நீ சாவுல லாரியில் தான் ஓடணும் அப்படின்னு சொன்னாருங்க. அந்த டயர் தயார மாதிரி வயசு தயாரது வந்து அப்பா சொன்ன டைலாக் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தங்க போர்வண்டிக்கு போனேன். பெங்களூரில் இருந்தேங்க, ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். அப்புறம் அடுத்தது அப்படியே தும்கூர் போனேன். அங்கே போய் கன்னடம் கற்றுக்கிட்டேங்க. போர்வெல் போனதில் வந்துட்டு ஒரு ப்ளஸ் என்னென்னா கன்னடம் கற்றுக்கிட்டேங்க. கர்நாடகாவில் இப்போ எங்கே போனாலும் நான் சமாளிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு கன்னடத்தை கற்றுக்கிட்டேன். அடுத்தது அப்பா கூட ஸ்ட்ரைக் ஆனது எப்படின்னா, அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா, நான் லாரியில் உங்க கூட எப்படி நான் வந்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும். சும்மா ஒரு நாள் வரலான்னு வந்தேன். வந்து வண்டி ஓட்டிட்டு வரப்ப ஃபர்ஸ்ட் நாளே பேரிக்கார் தூக்கிருப்பியா? அதை பேரிக்கார் தூக்கணுங்கப்பா. எதுனால வந்தேன்னு ஞாபகம் இருக்காங்கப்பா? அதான் விக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி விட்டேன் அவர்கிட்ட முடிச்சுட்டு. அது இல்லைங்கப்பா, அது கரெக்டாக கொரோனா டைமுங்கப்பா. அது 2020 கொரோனா டைமுங்க. அப்போ வந்து அப்பா சிங்கிளா ஓடிட்டு இருந்தாரு, கர்நாடகா லோக்கல் ஓட்டிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் ரோட்ல ஒரு பைக்கு அதாவது காரு எதுவுமே கிடையாதுங்க, லாரி மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. கூட கூட்டிட்டு வந்தேன். அப்போ ஒரே ஒரு ட்ரிப்புங்க கொரோனா டைம்ல வந்துட்டு நான் அங்கே போர் வண்டியில் வந்துட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. கொரோனா டைம்ல எங்கேயும் போர் வரலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக சொல்லும்போது அப்பா வந்து நான் டுங்கூர்ல தான் பிக்கப் பண்ணிட்டு போனாரு. பிக்கப் பண்ணிட்டு போகும்போது தான் பார்த்தேன், இது என்ன உள்ள நல்லா இருக்க மாட்டேங்குது, நம்ம போர் வண்டினா எங்கே இருந்தாலும் பைக் எடுத்து சுற்றிட்டு இருக்கணும், இது ஜாலியாக இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லாரி ஓட்டுவேங்க, காட்டுக்குள்ளே ஓட்டுவேன், ஓட்டி பழகிட்டேன். அப்புறம் சரின்ட்டு அப்பா கூட வரும்போதுங்க நீட்டாக சரி இதுதான் நமக்கு இனிமேட்டு ரூட்டு அப்படின்ட்டு அப்பா கூடயே சேர்ந்துட்டேங்க. அப்புறம் ஒரு நடுவில் வந்துட்டு ஒரு என்ன பண்ணேன்னா லாரிக்கு பிடிச்சி வந்துங்க மறுபடியும் அப்பப்போ சரி நமக்கு லாரியை ஓடிட்டு இருந்தால் நமக்கு ரொம்ப இது. அப்போ வந்து வெய்ய காலத்தில் வந்தாங்க, அப்போ தான் வெறுத்துட்டேன் வாழ்க்கையை. அப்பா ஒரு 2 நாள் வருவேன், அப்படி கோயம்புத்தூர் வேலைக்கு போகிறேன்ட்டு போவேன். அங்கே ஒரு 2 நாள் வேலை தேடுற மாதிரி பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன். இந்த மாதிரி 4 டைம் பண்ணியிருக்கேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது அப்பா சிங்கிளாக போவாருங்க. இப்போ நினச்சா அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அப்போ ஏன்டா அப்பாவை சிங்கிளாக அனுப்பணும், நம்ம வேலைக்கு போகிறங்கிற பேரில் 2 நாள் கோயம்புத்தூர் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கலாம் யோசிப்பேன். அடுத்ததுங்க ஒரு 2 டைமுங்க அப்பா பேச்சை கேட்காம அப்பா போய் சொன்னார், என்னை தவிர எங்கே போனாலும் ஓட மாட்டேன், ஏன்னா உனக்கு வந்து வயசு இப்போ கம்மி, நீ க்ளீனராக வரல, எடுத்தனையுமே லைசன்ஸ் போட்டு டிரைவர் ஆகிட்டேன், அதனால் உனக்கு திடீர்னு யாராவது ஒன்று சொன்னால் சுருக்குன்னு கோவம் வரும், நீ வா எங்கே ஓடு அப்படின்னாருங்க. நான் சரி எத்தனை நாளுங்கப்பா நீங்கள் குஜராத்தே ஓட்டுறீங்க, நான் குஜராத்தில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பாட்னா போனேங்க ஒரு டைம் 14 வீலில் சங்கீத் வண்டியில் சொல்லியிருப்பேன். போய் அங்கே திருடனுங்க அடிச்சுங்க. அப்புறம் தார்பாயெல்லாம் நான் அப்போ எனக்கு தெரிலங்க, மூட்டை சரிஞ்சது கொண்டு போய் டோல்கேட்டில் விட்டு தார்பாயெல்லாம் கிழிஞ்சு அதெல்லாம் படிக்காசெல்லாம் கொடுக்கல. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி பஸ்ஸுக்கு போனேங்க பாட்னாவில். இந்த கொரோனா டைமில் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து டூர் பஸ்ஸில் அங்கே இருக்க நம்ம ஹிந்திக்காரங்களை கூப்பிட்டு அங்கே கொண்டு போய் பாட்னாவில் அவங்களை இறக்கி விட்டுங்க, மறுபடியும் அங்கேருந்து வரவங்கள கூப்பிட்டு வரணும் கொரோனா டைமில். அப்போ என்ன பண்ணிட்டேன்னா அங்கே இங்கேருந்து எவ்வளோ சம்பளம் 11,000 இப்போ படி போயிட்டு வந்து 11,000. சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ. சரி போகிற வழியே தான் பஸ்ஸில் ஹோட்டலில் போய் நிறுத்தினா சாப்பாடு ஃப்ரீலாங்கப்பா. போயிட்டு வந்து 11,000. ஆந்திராவிலலாம் போய் நிறுத்துகிற கடையில எல்லாம் கறிங்கப்பா. ஆந்திராவில் போய் எங்கே நிறுத்தினாலும் கறிங்க. டிரைவருக்குன்னு தனியாங்கப்பா, டிரைவருக்குன்னு தனியாக ரூம் போட்டு நீட்டாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயே டிரைவருக்குன்னு தனியாக 2 பேர் இருக்காங்க சப்ளை பண்ண. கேட்க டக்கு டக்குன்னு வருது. நான் வந்து பஸ்ஸில் கொண்டு போய் 60 டிக்கெட்டை கொண்டு போய் உள்ள இறக்க விட்றோமே அவங்களுக்கு வியாபாரத்துக்கு. அப்புறம் ஞாபகம் இருக்காங்கப்பா 20 நாள் அங்கே போய் இருந்துட்டு படிக்காசெல்லாம் கொடுக்கலங்க, சாப்பாடு செலவு 5,000 ஆகி போச்சு 20 நாள். மறுபடியும் வேற ஒரு பஸ் ஏறி தாங்க வந்தோம் அங்கேருந்து. மறுபடியும் அங்கேருந்துங்க அஸ்ஸாம்லேருந்து அப்படியே பாட்னாவில் டிக்கெட் ஏற்றிட்டு ஒரு பஸ் வந்துச்சு. எனக்கு ஆள் விடுங்க சாமி, நான் பஸ் ஏறி வந்துட்டேன் ஊருக்கு. மறுபடியும் அங்கே டிக்கெட்லாம் ஏற்றாமல் எம்டியாக தாங்க வந்தாங்க. ஆனால் அதுக்கு என்ன எனக்கு படிக்காசு வரல, ஒன்றும் வரல, சும்மா ஒரு மாதம் போனதாக நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம்லங்க, இந்த கவுண்டமணி சார் வந்துட்டு கப்பலில் வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் செருப்பு எடுத்து கொடுத்துட்டு அடிக்கிற மாதிரி அதே கதை தாங்க. அப்பா தெரியாமல் போயிட்டேன், நான் மறுபடியும் டியூட்டியில் ஏற்றிக்க 2 ட்ரிப் அப்பா சிங்கிளாக வந்தாருங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் அப்பாவோட வந்தேன். இன்ன வரைக்கும் அப்பா கூட தான் ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நடுவில் அப்பப்போ மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க, நம்ம லாரிக்கு வேணால் வேறு எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டுங்க நான் யோசித்தது என்ன தெரியுமாங்க, அதாவது லாரி விலாக் எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டைலில் அவங்களுக்கு உண்டான ஸ்டைலில் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. நான் வந்து யோசித்தது என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு வீடியோ ஒன்று போட்டேங்க. கணக்கு வீடியோ போடவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ரீச் இருந்துச்சு. அப்புறம் சரி நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பித்து போட்டேங்க. ஃபஸ்ட்டு சேனல் வந்து ஒரு 4 மாதத்துலேயே கோவிந்தா ஆயிடுச்சு.
அப்புறம் மறுபடியும் இப்போ இருக்க சேனலில் தாங்க வீடியோ போட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்னால தாங்க நான் இன்ன வரைக்கும் சொல்லணும். உங்கள் சப்போர்ட்னால தான் லாரிக்கே மெயினாக நான் வந்துட்டு இருக்கேன். பழகிருச்சு, இதுதான் நம்ம லைஃபு, இப்படி தான் நம்ம போகணுங்கிறத பழகிட்டேங்க. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறதுங்க, நான் அப்போ லாரி ஓடிட்டுருக்கேன், நான் வீடியோ போடுறதுக்கு வந்து உங்களோட அவ்வளோ சப்போர்ட்டுங்க. நான்லாம் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டையும் அப்பாட்ட பிடிச்சி சொல்லுவேன், அப்பா வர வர உங்களுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னா அப்பாவுக்கு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருங்க, ஒரு சந்தோஷங்க எங்களுக்கு. நான் வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேங்க, ரிப்ளை எல்லாம் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். எல்லா கமெண்ட்டுமே நான் ரிப்ளை பண்ணுவேன். எல்லாம் நீங்கள் நான் வீடியோ போட்டோன்னே பார்த்துட்டே இருப்பேங்க. கமெண்ட்ஸ் மெயினாக அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் உள்வாங்கி பார்ப்பேங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல தாங்க நான் வீடியோ அடுத்ததில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுவேன். அப்புறம் இது இவ்வளோ தாங்க நம்ம என்னோடய லைஃப். இப்படி தாங்க நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டிரைவர் ஆனதுக்கு மெயின் இதுதான். அப்பப்போ கொஞ்சம் மனசில் வருத்தமாக இருக்குங்க. சரி நம்ம வந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சா என்னால் எதுவுமே ஃப்யூச்சர் பற்றி கொஞ்சம் யோசிக்க கூட முடியல. ஏன்னா அப்படியே போயிட்டுருக்குங்க, இந்த பூமி சுற்றுற மாதிரி இந்த லாரி சக்கரமும் சுற்றிகிட்டே இருக்குது. அதனால் எதுவுமே நம்ம கையில் கிடையாதுங்க. நடக்கிறது நல்லாதாவே நடக்கும். உங்கள் சப்போர்ட் இருக்க வரைக்கும் நான் பயப்பட மாட்டேன் எதுக்கும். சரிங்கப்பா, அப்படியே போகலாமா? சரிங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்.